வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உலகின் இரண்டாவது பலம் வாய்ந்த இராணுவத்தை வைத்திருப்பதாக முன்பு கருதப்பட்ட ரஷ்யாவின் எல்லைகளுக்குள் உக்ரைன் இராணுவம் ஒரு படையெடுப்பை நடத்தி ஒரு வாரத்திற்கு மேல் ரஷ்யாவுக்குள் நின்று போர் புரிகிறது. ரஷ்ய இராணுவத்தால் இன்று வரை அதை தடுக்க முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? இரண்டு காரணங்களால் தான் அது சாத்தியமானது என்று இப்போது தெரிய வருகிறது. முதலாவது, உக்ரைன் இராணுவம் மற்றும் இராணுவ உளவுத்துறையின் நேர்த்தியான திட்டமிடல். இரண்டாவது, ரஷ்ய இராணுவத்தின் பலவீனம். உக்ரைன் படையெடுப்பு எப்படி திட்டமிடப்பட்டது, எப்படி செயற்படுத்தப்பட்டது என்ற சுவாரஸ்யமான விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த விவரங்களை கொடுத்தவர் ரஷ்ய இராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தளபதிகளில் ஒருவர். கேவி என்ற ரேடியோ சைனில் இவர் அறியப்படுகிறார். கேவி என்ற இந்த நபர் புட்டினின் உக்ரைன் படையெடுப்பை எதிர்த்தவர். அதனால் ரஷ்ய இராணுவ உளவுத்துறையிலிருந்து வெளியேறி உக்ரைனுக்குள் இருந்து ரஷ்ய அரசுக்கு எதிராக செயற்படும் ரஷ்ய பிரஜைகளின் ஆர்பிசி இயக்கத்தில் இணைந்து கொண்டார். உக்ரைன் இராணுவம் எப்படி குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் மிக எளிதாக ஊடுருவியது என்பதை விளக்குகிறார். உக்ரைனுக்குள் இருந்து ரஷ்ய அரசுக்கு எதிராக செயற்படும் ரஷ்ய பிரஜைகளின் இயக்கங்களான ஆர்பிசி மற்றும் லெஜியன் ஆகியவை சிறு சிறு குழுக்களாக ரஷ்யாவுக்குள் புகுந்து சிறு சிறு தாக்குதல்களை நடத்திவிட்டு உக்ரைனுக்குள் திரும்பினார்கள் அல்லவா? அவர்கள் ஏன் அந்த தாக்குதல்களை நடத்தினார்கள்? அந்த கேள்வியில் தான் இருக்கிறது உக்ரைன் படையெடுப்பின் வெற்றி. ஆர்பிசி மற்றும் லெஜியன் இயக்கங்கள் தமது விளம்பரத்திற்காக ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தினார்கள் என்று பல ரஷ்ய ஊடகங்கள் எழுதின. ஆனால் அவர்கள் சும்மா ரஷ்யாவுக்குள் சுற்றி நடந்து காணொளிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதுடன் நின்று விடவில்லை. அவர்கள் ரஷ்யாவுக்குள் கூடுதல் உளவு பணிகளை மேற்கொள்ள அந்த சிறு சிறு ஊடுருவல் தாக்குதல்களை நடத்தினார்கள். ஆரம்பத்தில் இருந்தே அவை ரஷ்ய இராணுவ நோக்கங்களுக்காக செய்யப்பட்டன என்கின்றார் கேவி. அவரது கூற்றுப்படி, நாங்கள் உள்ளே சென்றோம், எதிர்வினையை கவனித்தோம். எங்கள் வருகைக்கு ரஷ்ய இராணுவம் எவ்வளவு விரைவாக பதிலளிக்கிறார்கள், எத்தனை படைப்பிரிவுகள் உள்ளன, எங்கே உள்ளன, என்ன ஆயுதங்கள் அவர்களிடம் உள்ளன என்று தெரிந்து கொண்டோம். பின்னர் நாங்கள் வெளியேறினோம். மீண்டும் மீண்டும் இந்த சிறிய ஊடுருவல்கள் செய்யப்பட்டன. 6 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் இதே போன்ற உளவு பணிகளை மேற்கொண்டனர். குர்ஸ்க் பிராந்தியத்தில் முதல் ஆர்பிசி தாக்குதல் மார்ச் 2024 நடந்தது. ரஷ்யாவுக்குள்ளே சிறு சிறு குழுக்களாக சென்று கொண்டே இருந்தார்கள். சில சிறிய போர்கள் இருந்தன. சில நேரங்களில் அவர்கள் கொல்லப்பட்டனர், சில நேரங்களில் உயிருடன் திரும்பினார்கள். ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் கூடுதல் உளவு தகவல்களுடன் உக்ரைன் திரும்பினார்கள். அந்த பகுதியை வரைபடமாக்கினார்கள், படைகளை சோதித்தனர். 6 மாதங்களில் சிறு சிறு தாக்குதல்கள் நடந்த பின் ரஷ்ய பக்கத்தில் எல்லை என்ன மாறியது? எதுவுமே மாறவில்லை. அதே அளவு படைபலம், அதே அளவு எதுவுமே அதிகரிக்கப்படவில்லை. குர்ஸ்க் திசையில் இருந்து சிறு சிறு தாக்குதல்கள் அனைத்தும் தொடங்கிய போது ரஷ்ய எல்லை காவலர்களிடம் லேசான துப்பாக்கிகள் மட்டுமே இருந்தன. கனரக உபகரணங்கள் இல்லை மற்றும் ரஷ்ய எல்லை எப்போதும் திறந்திருந்தது. 6 மாதங்களில் எதுவும் மாறவில்லை. எல்லையை பலப்படுத்த ரஷ்ய அதிகாரிகள் பணத்தை ஒதுக்கினார்கள். டிராகனின் பற்கள் அகழிகள் தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் பணம் வழக்கம் போல் ரஷ்ய எல்லை தளபதிகளால் திருடப்பட்டது. இதை தெரிந்து கொண்ட பின்னரும் உக்ரைனியர்கள் சும்மா இருப்பார்களா? படையெடுப்பு திட்டம் வகுக்கப்பட்டு ஏற்பாடுகள் தொடங்கின. ரஷ்ய பகுதியில் முன்னணியில் இருந்த எல்லை காவலர்களுக்கு இந்த படையெடுப்பில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இது போன்ற ஒன்று விரைவில் அல்லது பின்னர் தொடங்கும் என்று அவர்கள் நீண்ட காலமாக அறிந்திருந்தார்கள். எப்போது என்பதுதான் கேள்விக்குறி. ரஷ்ய எல்லையிலிருந்து தலைமைக்கு அனுப்பப்பட்ட மாதாந்த அறிக்கைகள் வழக்கம் போல இருந்தன. எல்லாவற்றையும் நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம், வித்தியாசமாக எதுவும் கவனிக்கப்படவில்லை என்று புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றன ரஷ்ய அறிக்கைகள். இதுவே வழக்கமான நடைமுறை. இனி படையெடுப்பு எப்படி நடந்தது? இது ஒரு உன்னதமான அமெரிக்க தந்திரம். முடிந்தவரை விமான தாக்குதல் மூலம் எதிரி எல்லை பகுதியை செயலிழக்க வைப்பது, பின்னர் துருப்புக்கள் உள்ளே செல்வது. உக்ரைன் படையெடுப்பில் அவர்கள் விமானத்தை பயன்படுத்தவில்லை, ஆனால் ஆளற்ற விமானங்கள் மூலம் ஷெல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தினர். ரஷ்யாவுக்குள் எல்லையில் உள்ள டிக்டாக் துருப்புக்கள் தான் இருந்தார்கள். எல்லையை பாதுகாக்க அனுப்பப்பட்ட செச்னியா அக்மத் பட்டாலியன். டிக்டாக் துருப்புக்கள் என்பது இந்த பட்டாலியன் தமது துப்பாக்கிகளோடு அடிக்கடி டிக்டாக் காணொளிகளை வெளியிடுவதால் ஏற்பட்ட பட்டப்பெயர். உக்ரைன் இராணுவம் எல்லாவற்றையும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டது. இராணுவ பாட புத்தகத்தில் இருந்த நடைமுறைகளை நேராக செயற்படுத்தினார்கள். கூடுதல் உளவு தகவல் சேகரிப்பை நடத்துதல், பாதையை பட்டியலிடுதல் மற்றும் மிக முக்கியமாக அதை விரைவாக செய்யுங்கள். அவர்கள் நேர்த்தியான படை நகர்வாக சென்று முன்னேற தொடங்கினார்கள். இராணுவ பாட புத்தகத்தில் இருந்து ஒரே ஒரு நடைமுறையை மாற்றினார்கள்.
ஒரு பகுதியை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுத்த பின்னர் அடுத்த பகுதியை கைப்பற்ற முன்னகர வேண்டும் என்கின்றது இராணுவ பாட புத்தகம். உக்ரைன் இராணுவம் அதை செய்யவில்லை. கைப்பற்றிய பகுதிக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. மேலும் மேலும் முன்னகர்வு ஒரு விரைவான உந்துதல். ஏனென்றால் அவர்கள் கைப்பற்றிய பகுதிக்கு பாதுகாப்பு கொடுக்க தொடங்கினால் அவர்களை தடுக்க துருப்புக்களை வரவழைக்க ரஷ்யர்களுக்கு அதிக நேரத்தையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதனால் அவர்கள் முடிந்தவரை வேகமாக முன்னேறி சென்றார்கள். ரஷ்யர்களால் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அடுத்து வந்தன ரஷ்ய ராணுவ டெலிகிராம் சேனல்கள். உக்ரைன் ராணுவத்தில் சொல்வது போல் நீங்கள் ரஷ்யாவை தோற்கடிக்க விரும்பினால் போரை அறிவிக்கவும். ரஷ்ய ராணுவ டெலிகிராம் சேனல்கள் தமது ஆய்வுகளால் தன்னைத்தானே காட்டி கொடுத்து விடும். அதுதான் இங்கே நடந்தது. ரஷ்ய ராணுவம் துருப்புக்களை அனுப்ப தொடங்கிய போது ரஷ்ய மீடியா எல்லாவற்றையும் படம் பிடித்தது. ரஷ்ய ராணுவம் ஒரு வாகன தொடரணியை அனுப்பினால் ரஷ்ய போர் சார்பு ஊடகங்களில் உடனடியாகவே நேரடி ஒளிபரப்பு வரும். இதோ எமது வாகன தொடரணி இந்த இடத்தில் எம்மை கடந்து செல்கிறது. அடுத்த 1 மணி நேரத்தில் உக்ரைனியர்களை இந்த வாகன தொடரணி உதைத்து விரட்டப் போகிறது என்று தெளிவான காணொளிகளை சுட சுட வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். உக்ரைனியர்களுக்கு இந்த இலவச உளவு தகவல் போதாதா? வாகன தொடரணி போக வேண்டிய இடத்திற்கு போய் சேராது, பரலோகம் போய் சேரும். ரஷ்ய ராணுவ துருப்புகள் மேடையில் தோன்றுவதற்கு முன் உக்ரைன் ராணுவம் ஏற்கனவே ஆழமாக சென்றுவிட்டது. அதன்பின் அவற்றை உள்நாட்டில் நிறுத்துவது சாத்தியமில்லை. உதாரணமாக அவர்கள் 15 கிலோமீட்டர் தூரம் ஊடுருவி விட்டார்கள் என்றால் அதற்கிடையே உக்ரைன் ராணுவத்தின் SRG எனப்படும் நாசவேலை மற்றும் உளவு குழுக்கள் இன்னமும் 2 கிலோமீட்டர் தூரம் மேலே சென்று தகவல் சேகரிக்க தொடங்குகின்றன. இறுதியாக ரஷ்ய துருப்புக்கள் வந்தவுடன் SRG முதலில் அவர்களை தாக்க தொடங்குகிறது. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய படைகள் தாமதமாக மட்டும் பதிலளிக்கவில்லை, அவர்கள் சரியாக பதிலளிக்கவில்லை. குறிப்பாக எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது, அனைத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் என்ற இந்த வரிகளை ரேடியோவில் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதை உக்ரைன் ராணுவம் கேட்டுக்கொண்டிருந்தது. பின்னர் ரஷ்ய துருப்புக்கள் போர்க்கைதிகளாக பிடிபட்டனர். பிடிபட்ட அவர்களிடம் எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் ரஷ்ய ராணுவத்தில் அனுபவசாலிகள் உக்ரைனுக்குள் போராடுகிறார்கள். ரஷ்யாவுக்குள் உள்ளவர்கள் புதிதாக இணைக்கப்பட்ட கத்துக்குட்டிகள். முதலில் பிடிப்பட்டவர்களுக்கு எப்படி போராடுவது என்று தெரியாது. இரண்டாவதாக அத்தகைய தாக்குதல்களை தடுக்கும் ஆயுதங்கள் அவர்களிடம் இல்லை. அதனால் தான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சரணடைகின்றார்கள். உக்ரைன் ராணுவ துருப்புகள் உபகரணங்கள் இல்லாமல் அல்லது 2 டேங்களுடன் வந்திருந்தால் ரஷ்யர்கள் போர் புரிய முயற்சிக்கலாம். உக்ரைன் ராணுவ துருப்புக்களிடம் 50க்கும் மேற்பட்ட டேங்கள் இருக்கும் போது ரஷ்யர்களால் எதுவும் செய்ய முடியாது. டேங்குக்கு எதிராக இயந்திர துப்பாக்கி வைத்து என்ன செய்ய முடியும்? எனவே அவர்களை தடுக்க எந்த வழியும் இல்லாததால் ரஷ்யர்கள் சரணடைந்து உக்ரைன் ராணுவத்தை முன்னகர அனுமதித்தனர். கூடுதலாக ஒதுக்கப்பட்ட பணம் தெளிவாக திருடப்பட்டதால் தற்காப்பு நிலைகள் தயாரிக்கப்படவில்லை. எந்த தடைகளும் இல்லை, முன்னோக்கி நகருங்கள் என்று உக்ரைன் ராணுவத்திற்கு ரேடியோ தகவல்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. இப்படித்தான் உக்ரைன் ராணுவம் எல்லையிலிருந்து ரஷ்யாவுக்குள் 30 கிலோமீட்டர் சென்றது. இப்போது அங்கு நடக்கும் போர் பற்றிய விரிவான தகவல்களை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் மற்றும் ஒரு காணொளியில் பதிவேற்றம் செய்வோம்.